இன்னைக்கு நம்ம இன்னொரு மிஷினை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பாப்பீங்க, ரெண்டு மிஷின் இருக்கு. இது மேல இருக்குது 70, கீழே இருக்கிறது உங்களுக்கு 100Xக்கான ஆட்டோமேட்டிக் மிஷின். ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் எப்படி இருக்கணும் அப்படி நல்ல மிஷின் அப்படின்னா இந்த மிஷின் தான். ஏன்னா இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே லெஃப்ட் சைட்ல பாப்பீங்க, ஒரு 3 இண்டிகேட்டர் கொடுத்துருப்போம், 2 கண்ட்ரோலர் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு டைமர் இருக்கும். ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. விவசாயம் சார்ந்தவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிஷினை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த மிஷினை பத்தி நம்ம சொல்லணும்னா அப்படியே லெஃப்ட் சைட்ல பாருங்க, இது வந்து மேலே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், அதாவது தெர்மோஸ்டாட். கீழே இருக்கிறது ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர். ஸோ இதனோட கண்ட்ரோலர் உள்ள மிஸ்ட் மேக்கர் இந்த மிஷினுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த இண்டிகேட்டரு உங்களுக்கு டைமர் உள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்கும் இல்லைங்களா, எக் ரொட்டேஷன். அந்த எக் ரொட்டேஷன் எப்போ ஆகுதோ அப்போல்லாம் இண்டிகேட்டர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். இந்த கண்ட்ரோலர்லாம் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ இந்த இண்டிகேட்டர் இப்போ பார்ப்பீங்க ஆன் ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி இதில் வந்து ஈரப்பதம் குறையும் போது இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆக காட்டும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்க முடியும் என்ன கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது இந்த விஷயத்த. ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ வரும்போது இந்த ஹைலண்ட் ஷீட்டை நீங்கள் அப்படியே தனியாகவே கழட்டிக்கலாம். ஸோ தனியாக கழட்டிட்டிங்கன்னா என்ன உங்களால் சர்வீஸ் இஷ்யூ என்ன இருக்குன்றதை செக் பண்ணும்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டில் உள்ள சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கழட்டும் போது உள்ளே பார்ப்பீங்க தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான். இதை கழட்டுனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நான் வெளியில் பார்த்துக்க முடியும். அப்படியே பாக்ஸுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நம்ம இந்த டிசி பின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா தனியாகவே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து நீங்களும் அதை ரிசால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு உங்களால் அனலைஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. சரி, இப்போ இந்த பாக்ஸோட உள்பக்கமாக நம்ம போவோம். இப்போ இந்த பாக்ஸோட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, நம்ம எப்பவுமே வந்து வைடான டோர் கொடுப்போம், அதாவது லெஃப்ட் ரைட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுப்போம். இந்த முறை வந்து நம்ம டாப் டு பாட்டம் ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருப்போம். ஸோ இதனால் என்ன யூசேஜ் அப்படின்னா, இந்த ட்ரேவை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேலாம் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ வைடாக ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் அடைச்சிக்கும், நீங்கள் நின்று பார்க்க கூட முடியாது. ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி நம்ம டோரு கொடுத்துருக்கோம். ஸோ டோருக்கு வந்து க்ளோசர் மேக்னெட் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த டோருக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், நம்ம பண்ணுற மிஷின் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுப்போம். இதனால வந்து உள்ள என்ன நடக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்க முடியும். இப்போ பாக்ஸ்க்குள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 100 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வேற ஏதாச்சும் கார முட்டை வைக்கிறீங்களோ இல்லை வான்கோழி முட்டை வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ கஸ்டமர் நீடட் இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டை அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அப்படியே லெஃப்ட் சைடில் வாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுறதை பார்க்க முடியும். அப்படியே இந்த இண்டிகேட்டரை காட்டுங்க. இந்த இண்டிகேட்டர் பாருங்க, இண்டிகேட்டர் உங்களுக்கு இண்டிகேட்டர் எரியுது இல்லையா. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட் மேக்கர் யூஸ் ஆகும், அதை உங்களால் பார்க்க முடியும். எப்போலாம் உங்களுக்கு ஈரப்பதம் குறையுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த மிஸ்ட் மேக்கர் யூஸ் ஆகி அதுலேருந்து ஃபாக் வர்றது உங்களால் பார்க்க முடியும். அந்த ஃபாக்ல இருந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை அதுவாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கும். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்துக்கான சென்சார், இது வந்து ஹீட்டிங்கான சென்சார். இது அப்படி தான் தொங்கிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு முட்டை மேலே படுற மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கான வாரண்டி இருக்கு. டோட்டல் மிஷினுக்கே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி இருக்கு. நல்ல குவாலிட்டியான ஒரு மிஷின், நல்ல ஹேச்சிங் கொடுக்குற ஒரு மிஷின். கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து இந்த மிஷின் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 18 டேஸ் வந்து இந்த ரன்னர்ல முட்டை இருக்கணும். உங்களுக்கு நான் எல்லா வீடியோலும் எப்படி முட்டை அடுக்கணுன்ற விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் நீங்க இந்த ரோல இப்படிதான் நீங்க முட்டை அடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை 18th டே முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரன்னரை நீங்க வெளியே எடுத்துடணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே லெஃப்ட் சைடில் உங்களோட கையை வச்சு எடுத்தீங்கன்னா அந்த நாபில் வந்து ஈஸியாக கழிட்டு வரும். அவ்வளோதாங்க, இப்படி தான் எடுத்துடணும். ஸோ இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 18th டே முடிஞ்சு 19th டேக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வைங்க. எதுக்காக நியூஸ் பேப்பர் போடுறோம் அப்படின்னா, இந்த ஷீட்லாம் தெர்மோகோல் ஷீட் ஒயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட் ஸ்டெயின் வரும் கோழி குஞ்சு பொரிக்கும் போது. ஸோ அந்த பிளட் ஸ்டெயின்லாம் வந்தால் பார்க்கறது நல்லா இருக்காது, கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்காது. ஸோ அதை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இங்கே நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 18th டே முடிஞ்சிச்சு, திருப்பி செகண்ட் உங்களுக்கு ஹேச்சிங் வைக்கணுன்ற போது அதே மாதிரி இந்த ரன்னரை எடுத்துகிட்டு போங்க, பொறுமையாக வைங்க. அப்படி இந்த நாபில் மாட்டிட்டு இவ்வளோதான் நீங்கள் முட்டை வச்சுட்டு அந்த 18th டேக்கு அப்புறமா எப்படி ட்ரே எடுக்கணும், மறுபடியும் நீங்கள் முட்டை எப்படி நம்ம அடுக்கணுன்ற விஷயங்கள் இவ்வளோதான். டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காமல் மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மிஷினை குறித்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, நன்றி.